நம்ம மக்களுக்கு இப்போலாம் கொரியன் ட்ராமாஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக பெண்களுக்கு பெண்களுக்கு இப்போ ட்ரீம் பாய் அப்படின்னாவே அந்த கொரியன் ட்ராமாவில் வர ஹீரோ கேரக்டர் தான். நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணால் கொரியன் பையனை தான்ப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அந்த கொரியன் ட்ராமாவில்? இப்போ நம்ம ஊர் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கெத்தை விடவே மாட்டாங்க. பொண்ணுங்க பின்னாடி நம்ம போகக்கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும் அப்படின்னு இந்த கொஞ்சம் இறங்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. பட் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா, கொரியன் கேரக்டரு அந்த பாய்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கூச்சமே இருக்காது. எவ்வளோ வேணால் காலில் விழுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, எவ்வளோ வேணால் பணிஞ்சு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, தன் பிடிச்ச பொண்ணுக்காக என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. 0% ஈகோவே கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஈகோவே இல்லாத ஒரு ஆண் வேணும் அப்படின்னு கேட்குற பொண்ணுங்க, ஏன் ஈகோவே இல்லாத ஒரு பெண்ணாக ஏன் இருக்கக்கூடாது? ஈகோ இருக்கக்கூடாதுன்னா 2 பேருக்குமே இருக்கக்கூடாது இல்லையா? சரி, இந்த கொரியன் ட்ராமாஸ்லாம் இப்போ வந்தது தான். ஆனால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இது வாழ்ந்தே காட்டினார். கிருஷ்ணர் யார்? பெரிய மன்னர், சக்தி வாய்ந்த பரமாத்மா. எவ்வளோ இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப பணிவாக தான் இருப்பாராம். அவங்க ஏதாவது கோச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கெஞ்சுவாராம், கால்லெல்லாம் விழுவாராம். ஸோ அவ்வளோ பணிவு. அதே மாதிரி அவங்க மனைவிகள் கூட இந்த நாட்டுக்கே மகாராணியோட இருந்தாலுமே தன்னுடைய அரசருக்கு சேவையாக தான் இருந்தாங்களாம். அந்த எல்லா பணிவிடைகளுமே தானே தான் செய்வாங்களாம். எவ்வளோ ஆளுங்க இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு அந்த பணிவிடை யாருமே செய்ய விட மாட்டாங்களா, தானே தான் செய்வாங்களாம். அந்த பணிவிடைகளை செய்கிறத ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, புனிதமாக, அது பெருமையாக, சந்தோஷமாக, பாக்கியமாக அப்படி தான் நினச்சாங்களாம். அதே மாதிரி தான் கிருஷ்ணர் கூட அந்த மாதிரி காலில் விழுறத அவர் பெருமையாக தான் நினச்சார். அதனால தான் தான் ரொம்ப நேசித்த பெண் ராதை, அவங்களுடைய கிருஷ்ணருடைய பேருக்கு முன்னாடி ராதையுடைய பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். தான் நேசித்த அவளுடைய பேர் தான் இருக்கணும், அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னாராம். ஸோ 2 பக்கமே அந்த ஈகோவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் சொர்க்கம்.